விஜய் அவர்கள் வந்து அதாவது சென்னைக்கே வந்து இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை வந்து வரவழைத்து அவர்களுக்கு வந்து ஆறுதல் கூறினார் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அவங்க தரப்பில் சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, எங்களுக்கு அங்கே கரூரில் வந்து செல்றதுக்கு அனுமதி கிடைக்கல, காவல்துறையில் அனுமதி கிடைக்கல. அதே மாதிரி அங்கே திருமண மண்டபங்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கல. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நம்ம அவங்கள எல்லாத்தையும் இங்கே வரவழைச்சோம் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் சொல்கிறாங்க. இப்போ அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சாங்க. சந்திச்சுட்டு போனதுக்கப்புறம், இப்போ அந்த மக்கள் சொன்ன தகவல், விஜய் அவங்க வந்து கால்ல விழுந்துட்டாங்க. ஒரு பெரியவர் சொல்றார். விஜய் அவங்க கால்ல விழுந்துட்டாங்க. மன்னிப்பு கேட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. மனசு உடைஞ்சு போய் பேசுனாங்க. எங்களுக்கு ஆறுதலா இருக்கிறேன்ற மாரி சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க வந்து பதிவு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல இந்த செயல வந்து மிகவும் வன்மையாக கண்டித்த வண்ணம் ஒரு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதுலயும் இந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவர்கள் வந்து இந்த 20,00,000 வந்து திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. இங்க பார்க்குறோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 38 குடும்பம் வந்து இவங்ககிட்ட பார்த்து ஆறுதல் விஜயை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதில் ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இங்கே வர மறுத்து கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் தரப்பில் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்களால் கரூருக்கு செல்ல முடியவில்லை, அதனால் தான் இங்கே வரவழைத்தோம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அறிக்கையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தன்னுடைய அரசியல் அந்த பணியை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இன்னொரு தகவல் நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய அந்த வக்கீல் சொன்ன ஒரு தகவல், அவர்களிடம் வந்து இவர்கள் வந்து தொலைபேசியில் பேசியிருக்கிறார்கள். பேசி உங்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்கள் அழைத்து வாருங்கள் அப்படின்னு இப்போ சொன்ன மாதிரி அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீல் அவர்கள் வந்து மறுத்து விட்டார். என்ன சொன்னாருன்னா, அவர் சொன்ன தகவல் நான் அப்படியே பதிவு பண்ணுறேன். கோவில் யானை கிடையாது. கோவில் யானை மாதிரி நான் கூட்டிகிட்டு வந்து நான் அப்படி பண்ண முடியாது. யாசகம் கேட்குற மாதிரி நான் வந்து கூட்டிகிட்டுலாம் வர முடியாது அப்படின்ற தகவல் அன்றைக்கு பதிவு வைத்தார். விட்டுருங்க, இதோட நீங்கள் விட்டுருங்க, நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அட்வொகேட் வந்து சொன்ன ஒரு தகவல் நான் பதிவு வைக்கிறேன். ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சம்பவத்திற்காக உங்களால் அங்கே செல்ல முடியவில்லை அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த மக்களை கூட்டிகிட்டு வர்றீங்க அப்படின்றது ஒரு பக்கத்தில் எடுத்துக்கிட்டாலுமே, நீங்கள் வழக்கமாக நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்கன்றதுக்கும் உதாரணங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து எப்படி மக்களிடம் செல்ல போகிறீர்கள், மக்கள்கிட்ட போய் நீங்கள் எப்படி எளிமையாக பழக போகிறீங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி எளிமையாக இருக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் ஒரு 1000 கேள்விகள் இருக்கிறது. ஸோ திரும்பவும் விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து தன்னுடைய பணியை வந்து அரசியல் பணியை ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் எப்படி பயணிப்பார் அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம்.